في أكمل الكتب. எல்லாரும் வாங்க, இத கேளுங்க. நம்ம முன்னோர்கள் என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா? என்ன சொன்னாங்க? நீயே சொல்லு லியோ. அவங்க சொன்னது, உணவே மருந்து, மருந்தே உணவு. ஆஹா, அதுதானே லியோ. நம்ம பாரம்பரிய தானியம், காய்கறி, பழங்களை உண்பது நம்ம ஆரோக்கியத்தை பாதுகாக்கும். மிக சரியானது. இயற்கை உணவு கெமிக்கல்களின்றி நன்மைகள் நிறைந்தது. சமைக்கும் போது பசியை தூண்டும் கமகம வாசனையும் ருசியும் ஆரோக்கியமும் என்று சொல்லிக்கிட்டே போகலாம். அதுதான் இயற்கை உணவின் தனிச்சிறப்பு. நாம் இயற்கை உணவை வாங்கினால் இயற்கை விவசாயிகளை நேரடியாக ஆதரிப்போம். இயற்கை விவசாய பொருட்களை நேரடியாக விவசாயிகளிடமிருந்தே வாங்குவதால் அது அவர்களை சுயமாக வளரச் செய்கிறது. ஆரோக்கியமான விவசாயிகள், மகிழ்ச்சியான குடும்பங்கள், வளமான பூமி. இது மனிதர்களுக்கும் அனைத்து உயிர்களுக்கும் நல்லது. இயற்கை விவசாயம் காற்று, நீர் மற்றும் பூமி நச்சுத்தன்மையாக மாறாமல் பாதுகாக்கிறது. இயற்கை விளைபொருட்களின் கழிவு உரமாக மாறி மண்ணை மீண்டும் வளமாக்குகிறது. காலப்போக்கில் நச்சுகள் இல்லாமல் நம்ம பூமி முழுக்க வளமாகும். இயற்கையோடு ஒன்றிணைந்து வாழ்வோம். இந்த பூமியில் வாழும் அனைத்து உயிர்களுக்கும் இந்த பூமி சொந்தமானது என்பதை நம் மனதில் நிறுத்தி அடுத்த தலைமுறைக்கு நாம் நஞ்சில்லா பூமியை ஒப்படைக்கும் நம் கடமையை செய்வோம். இயற்கை உணவுதான் சந்தோஷமான, ஆரோக்கியமான உலகத்துக்கு வழி. நாம் எல்லோரும் இயற்கை உணவை தேர்வு செய்து பூமியை சிரிக்க வைப்போம். வணக்கம், என்னுடைய பெயர் முருகன். கீழப்பாவூர் கிராமம், தென்காசி மாவட்டம். கடந்த 2016 முதல் இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். எங்களுக்கு மொத்தமா 3 ஏக்கர் உண்டு. இதுல இருந்து 2 ஏக்கர் நெல்லும் 1 ஏக்கர் மாவும் பண்ணிட்டு இருக்கோம். நெல் சம்பாபட்டத்துல 12 வகையான பாரம்பரிய நெல்கள் விதை நெல் உற்பத்திக்காக பயிரிடறோம் மற்றும் தூயமல்லி, கருப்பு கவுனி அரிசிக்காகவும் பயிரிடறோம். இந்த 12 பாரம்பரிய ரகங்கள் கிரியேட் அமைப்பின் மூலமா விதை நெல்கள் எவ்வாறு தூய்மைப்படுத்தி விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும் என்பதில் 2 பயிற்சிகள் நடத்திருக்காங்க. அந்த முறை மூலமாக கையால பிரித்து எடுத்து விவசாயிகளுக்கு பார்சல் மூலமாக அனுப்பிவிட்டுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு சம்பா படத்துக்கு அடுத்து மே ஜூன் மாதங்களில் காய்கறி பயிர்கள் இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டி இருக்கிறதுனால எங்களுக்கு சின்ன வெங்காயம் பயிர் பண்ணுவோம். சின்ன வெங்காயம் விவசாயிகளுக்கு நேரடியா உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுல நாட்டு ரகம் பண்ணிட்டு இருக்கோம். ஊடு பயிரா ஆம்னருக்கு பண்ணிட்டு இருக்கோம். ஆம்னருக்கு செக்குல ஆட்டி பாரம்பரிய முறையில் வீட்டிலேயே காட்சி எடுத்து விளக்கெண்ணையும் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுல மாம்பழம் மற்றும் மாங்காய் ஊறுகாய் இந்த மாதிரி மதிப்பு கூட்டு விற்பனை பண்ணிட்டு இருக்கோம். எங்களை நேரடியாக கைபேசி மூலமாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ முந்தைய நாள் தெரிவித்துவிட்டு வந்தீங்கன்னா முன் ஏற்பாடுகளை செய்வதற்கு வசதியாக இருக்கும். இனிவரும் காலங்களில் நம் நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்ட வேண்டும் என்றால் நாம் உணவில் இருந்து மாற்றத்தை உண்டு பண்ண வேண்டும் என்று நம்மாழ்வார் உரைகளிலிருந்து என்னுடைய பெரிய புரிதல்கள் ஏற்பட்டு முழுக்க இயற்கை வேளையில விவசாயம் பண்ணிட்டு நன்றி இல்லா உணவை மக்களுக்கும் எங்களுக்கும் எங்களை சார்ந்து இருக்கிறவங்களுக்கும் கொடுத்துட்டு இருக்கோம். நன்றி.